வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் ஒருமுறை சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே மாடல் கொஸ்டின் பேப்பர் நிறைய கொடுத்துருப்போம். அதை நல்லா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கானது இன்றைய பதிவிலே யூனிட் 1க்கான மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுக்குறேன். நல்லா படிச்சுக்கோங்க. டீச்சர் சொல்கிற கைட்லைன்ஸும் நல்லா கேட்டுக்கோங்க. வீடியோவை அடிக்கடி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். ரைட். Synonyms first: hawked, sell, outskirts, borders, then slacken, reduced. Antonyms: vexation, joy, deserted, crowded, artless, cultivated. Then answer all the questions. Watching the folk dance, he was speaking to a person. இது beside and besides ரெண்டு ஆன்சர் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ஆன்சர்: beside watching the folk dance, he was speaking to a person besides his car. Form a new word by adding suitable prefix to the root word. Belief க்கு disbelief. அடுத்தது meaning of phrasal verb: turn away அப்படின்னா remove. Article: we drove through the foothills of என்ன ஆன்சர்னா the Alps. Disyllabic word again, ரெண்டு disyllabic word again. இந்த 9வது கேள்விக்கு டேர்ன் அவே அப்படின்னா அப்போஸ் அப்படின்ற மீனிங்கும் கரெக்டாக இருக்கும். அப்போஸ் அதை உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. அப்போஸ். Give the meaning of the following phrasal verb: stand by, support. They dash talk about me when I interrupted their conversation. அப்போ ஆன்சர் were talking. பிராக்கெட்ல கொடுத்துட்டு பாருங்க, were talking. They were talking. And then I dash like to have a cup of coffee. Modal verb: I would like to have. 15. I waited outside until the boys rejoined me. Until the boys rejoined me. Model test poem: our gates were strong, our walls were thick. அதுக்கு ஆன்சர்: how safe was the castle. முன்றைய பதிவில் கொடுத்துருக்கு, டீச்சர் கொடுத்துருப்பாங்க. கேசல் எவ்வளோ சேஃபாக இருந்தது அதனால படிச்சிங்க. வாட் வாஸ் த ஃபர்ம் பிலீஃப் ஆஃப் த சோல்ஜர். த சோல்ஜர்ஸோட ஃபர்ம் பிலீஃப், அவங்க எங்களை யாருமே வின் பண்ண முடியாது அப்படின்னாங்க இல்லையா, கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க இல்லையா, அது புக்கில் ஏற்கனவே கொடுத்துருக்கு, அது நல்லா பார்த்துங்க. அப்புறம் அடுத்தது வாட் வாஸ் சேலஞ்சிங். அதில் அந்த ஃபர்ஸ்ட் போயமில் என்ன சேலஞ்சிங்காக இருந்தது பார்த்துக்குங்க. விச் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேசல் ஸ்ட்ரென்த் இஸ் கன்வேட் பை த அபவ் லைன்ஸ். அது ஏற்கனவே முந்தைய பதிவில் கொடுத்துருக்கு, அதை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது ப்ரோஸ், இது direct speech, indirect speech. The narrator said to the boys, you look tired. Change into indirect. The narrator said the boys that they looked rather tired. Then explain the following with reference to the context. A little wicket gate. அது எந்த போயம்? ஃபர்ஸ்ட் ERC எழுதும் போது போயம், போயட், எக்ஸ்பிளனேஷன், இந்த 3 ஸ்டெப் எழுதணும். அது டீச்சர் சொல்லியிருப்பாங்க. இது முதல் போயம். போயட்டோட நேம் நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் ப்ரோஸ் கொஸ்டின் டிஸ்கிரைப் த அப்பியரன்ஸ் ஆஃப் நிக்கோலோ ஜக்கோபா. அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது. அடுத்தது வாட் வேர் த வேரியஸ் ஜாப் அண்டர்டேக்கன் பை த லிட்டில் பாய்ஸ். அந்த பாய்ஸ் செஞ்ச வேரியஸ் ஒர்க் என்ன. why did the author avoid going to Lucia room. Lucia room போகிறதுக்கு அந்த ஆத்தர் ஏன் ஹெசிடேட் பண்ணாரு. ஏற்கனவே முன்றைய பதிவில் எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கேன், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பேராகிராஃபில் கேரட் ஸ்கெட்ச் ஆஃப் நிக்கோலோ ஜக்கோபோ, ஜஸ்டிஃபை த டைட்டில் ஆஃப் டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. எது கேட்டாலும் நிக்கோலோ ஜக்கோபோ வந்தாலும் சரி, டூ ஜென்டில்மேனும் சரி, ஃபர்ஸ்ட் யூனிட் 1ஓட பேராகிராஃபை எழுதிருங்க, அவ்வளோதான். போயம்: how safe was the castle. Human greed led to the mighty fall of the citadel. நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன், சிட்டாடல் தான் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சிட்டாடல் கேசல் தான். சிட்டாடல்ன்ற வேர்டு வந்தால் குழம்பிடாதீங்க, அது கேசல். அது அடுத்தது பேராகிராஃப் டிஸ்கிரைப் த லைஃப் ஆஃப் ஆக்ஷன், நான் டீடைல் பேராகிராஃப், அதையும் நல்லா பார்த்துக்குங்க. என்னுடைய அடுத்த பதிவில் பேராகிராஃப் நான் போடுறேன். Then letter writing: write a letter to the headmaster of your school requesting him to help you to obtain duplicate mark sheet of class 11th. டீச்சர் சொல்லியிருப்பாங்க எப்படி லெட்டர் ரைட்டிங் எழுதுன்றது, அதை பார்த்துக்குங்க. அடுத்தது ரிலேட்டிவ், ஃப்ரெண்டு, ஒன்று அஃபிஷியல் லெட்டர், ஒன்று ஃப்ரெண்ட்லி லெட்டர், 2 லெட்டர், அதை பார்த்துக்குங்க.
வாழ்க வளமுடன் நண்பர்களே, நன்றாக படியுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.